வணக்கம் நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு பரபரப்பான தமிழ் சஸ்பென்ஸ் கதையை சொல்லப் போகிறேன். புலன்களின் சிறை. திருக்குறள் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல்விசும்புல்லார் கோமான் இந்திரனே சாலுங்கரி என்கிறது. புலன்களை அடக்கிய ஒருவனின் ஆற்றல் பற்றிய இந்த கதை உங்களை ஆச்சரியப்படுத்தும். தயாரா? ஆரம்பிக்கலாம். சென்னையின் பரபரப்பான பகுதியில் ஒரு சிறிய அலுவலகத்தில் வேலை செய்து வந்தான் அர்ஜுன். அவன் ஒரு நேர்மையான மனிதன். ஆனால் அவனது வாழ்க்கை கடன்களால் சூழப்பட்டிருந்தது. ஒரு நாள் அவனது பழைய நண்பன் விக்ரம் அவனை சந்திக்க வந்தான். அர்ஜுன், ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பணக்கார பெண்ணை சந்திக்க வேண்டும். அவள் உனக்கு ஒரு வேலையை தருவாள். ஒரே இரவில் உன் கடன்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று விக்ரம் கூறினான். அர்ஜுனுக்கு சந்தேகம் எழுந்தது. ஆனால் அவனது கண்கள் விக்ரம் கையில் வைத்திருந்த பணப்பையை பார்த்து மயங்கின. பார்வை. சரி, சந்திக்கிறேன் என்று அவன் ஒப்புக்கொண்டான். விக்ரம் அவனை ஒரு ஆடம்பரமான மாளிகைக்கு அழைத்து சென்றான். அங்கே ஒரு அழகிய பெண் லதா அவனை வரவேற்றாள். அவளது குரல் இனிமையாக இருந்தது. கேட்டல். மேலும் அவள் அர்ஜுனுக்கு ஒரு பழச்சாறு பரிமாறினாள். அது அவனுக்கு மிகவும் சுவையாக இருந்தது. சுவை. ஆனால் அவனது மன உறுதி அவனை எச்சரித்தது. இது ஒரு பொறி என்று அவன் மனம் கூறியது. அவன் லதாவை பார்த்து, இந்த ஆவணம் யாருடையது? ஏன் இதை எடுக்க வேண்டும் என்று கேட்டான். லதாவின் முகம் மாறியது. அதை பற்றி கவலைப்படாதே, எடுத்துக்கொடு என்று அவள் கோபமாக கூறினாள். அர்ஜுன் பெட்டியை திறந்தான். ஆனால் உள்ளே ஒரு கடிதம் இருந்தது. அதில், லதா ஒரு மோசடிக்காரி. இந்த ஆவணம் ஒரு பெரிய நிறுவனத்தின் ரகசியம். இதை எடுத்தால் நீ சிறையில் மாட்டிக்கொள்வாய் என்று எழுதப்பட்டிருந்தது. அர்ஜுன் அதிர்ந்தான். அவன் திரும்பி பார்க்கும்போது லதா ஒரு துப்பாக்கியை அவன் மீது நீட்டியிருந்தாள். நீ இதை எடுத்துக் கொடுக்காவிட்டால் இங்கேயே முடிந்து விடுவாய் என்று அவள் மிரட்டினாள். அர்ஜுனின் மனம் பயத்தில் தடுமாறியது. ஆனால் அவன் தனது புலன்களை அடக்கினான். அவன் ஆசையை, பணம், அழகு, சுகம் வென்று தனது மன உறுதியை மீட்டெடுத்தான். நான் இதை செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதியாக கூறினான். லதா சிரித்தாள். ஆனால் அர்ஜுன் விரைவாக செயல்பட்டான். அவன் பெட்டியை மூடி அதை லதாவை நோக்கி தள்ளினான். அவள் தடுமாறிய போது அவன் அறையை விட்டு ஓடினான். விக்ரம் வெளியே காத்திருந்தான். ஆனால் அர்ஜுன் அவனை தள்ளிவிட்டு மாளிகையை விட்டு தப்பினான். அவன் நேராக காவல் நிலையம் சென்று லதாவின் மோசடியை பற்றி புகார் அளித்தான். லதா மற்றும் விக்ரம் கைது செய்யப்பட்டனர். அர்ஜுனின் மன உறுதி அவனை புலன்களின் சிறையில் இருந்து காப்பாற்றியது. மேலும் அவன் நியாயத்தை நிலைநாட்டினான். இந்த கதையின் நீதி, புலன்களை அடக்கியவனின் ஆற்றல் உலகை வெல்லும். அர்ஜுன் தனது புலன்களை கட்டுப்படுத்தி ஆசையை வென்று நியாயத்தை நிலைநாட்டினான். இதோ புலன்களின் சிறை கதை முடிந்தது. இந்த சஸ்பென்ஸ் நிறைந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.